இன்றைக்கி கார்லிக் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஃப்ரோசன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து எண்ணெயில் போட்டாச்சு. கொஞ்சம் இது ஃப்ரோசன் இருக்கிறதுனால கொஞ்சம் தூரமாக இருந்து எண்ணெயில் போடுங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இது கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ ஒரு பேப்பர் டவலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் நான் பட்டர் போட்டிருக்கேன். இந்த பட்டர் கூட நான் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன் பூண்டு. அப்புறம் வந்து பேஸில் வந்து கையில் கொஞ்சம் ப்ரஷ் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டுமே வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே போட்டுட்டு இது வந்து லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வந்து இந்த கார்லிக் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி இது மாதிரி அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு ஐட்டமாக ஆட் பண்ணலாம். நம்ம பட்டரில் ஃப்ரை பண்ண பூண்டும் பேஸில் இதில் ஆட் பண்ணுறேன் நான். அப்புறமா தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சமாக பெப்பர் பவுடர் எல்லாம் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கடைசியாக வேணும்னா உங்களுக்கு வந்து மொசரலா சீஸ் கூட நீங்கள் வந்து நீங்கள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா பார்மசன் சீஸ் கூட நீங்கள் வந்து இது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.